Good afternoon, students. லாஸ்ட் மாடியூலில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா யூடியூப்பில் உள்ள ஒரு வீடியோவை எப்படி வந்து நம்ம HTML டாக்குமெண்ட்டில் கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்துருப்போம். அதுக்கு என்னென்ன கண்ட்ரோல் எலிமெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துருப்போம். உதாரணமாக என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா யூடியூப் வீடியோஸ் பற்றி பார்த்துருப்போம். அப்படின்னு ஒரு எலிமெண்ட் இருக்குன்னு பார்த்துருப்போம். அது மாதிரி பிளேலிஸ்ட்டுன்னு ஒரு எலிமெண்ட் பார்த்துருப்போம். அதே மாதிரி கண்ட்ரோல்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத என்ன செஞ்சுருப்போம் பார்த்துருப்போம். சரிங்களா? இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து HTML plugins பற்றி என்ன செஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ HTML plugins-னா என்ன அப்படிங்கிறத என்ன செய்வோம் முதல்ல வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ HTML pluginsங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் அ ப்ரோக்ராம். எதுக்காக இந்த ப்ரோக்ராம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா which extend the standard functionality. ப்ரௌசரோட ஃபங்க்ஷன் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். கூடுதலாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா உபயோகிக்க போகிறோம். சரிங்களா? ஓகே. வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் த HTML plugins? பிளகின்ஸுடைய யூசஸ் என்னென்ன அப்படின்னா ஜாவா ஆப்லெட்டை ரன் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சிட்ருக்கோம் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ்எக்ஸ் கண்ட்ரோலை ரன் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சிட்ருக்கோம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஃப்ளாஷையும் மூவிஸையும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மேப் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி வைரஸ் இருக்கான்னு பார்க்கறதுக்கு என்ன செஞ்சிட்ருக்கோம் ஸ்கேன் பண்ணுறதுக்கு வைரஸை ஸ்கேன் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பிளகின்ஸுடைய யூசஸ். ஸோ இந்த பிளகின்ஸில் வாட் ஆர் த எலிமெண்ட்ஸ் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் த ஆப்ஜெக்ட் எலிமெண்ட். என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் எலிமெண்ட் சொல்கிறோம். இந்த ஆப்ஜெக்ட் எலிமெண்ட்டோட வேலை என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை நம்ம HTML டாக்குமெண்ட்டில் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சேர்த்துக்கலாம். தட் இஸ் எம்பெடட் என்ன சொல்கிறோம். இது வந்து எல்லா ப்ரௌசரும் சப்போர்ட் பண்ணும். ஒரு ஆப்ஜெக்டை நம்மளோட HTML டாக்குமெண்ட்டில் எம்பெட் பண்ணும்போது என்ன செய்கிறோம் இது வந்து எல்லா ப்ரௌசருமே என்ன செய்யும் அப்படின்னா சப்போர்ட் பண்ணும். சரியா? ஸோ அடுத்து ஒன்று கொடுத்துருக்கேன் டிசைன் டு எம்பெட் பிளகின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். எதில் அப்படின்னா வெப் பேஜஸில் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்மளோட இந்த பிளகின்ஸ் வந்து என்ன செஞ்சுக்கலாம் எம்பெட் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் ஒரு HTML-க்குள்ளே இன்னொரு HTML என்ன செஞ்சுக்கலாம் இன்க்ளூட் பண்ணுறதுக்கும் இதில் வந்து என்ன செய்யறக்க ஃபெசிலிட்டி வந்து உண்டு. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த ஆப்ஜெக்டோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்ன செய்வோம் பார்ப்போம். ஸோ ஆப்ஜெக்ட் எலிமெண்ட் ஹேஸ் த ஸ்டார்டிங் டேக் அண்ட் எண்டிங் டேக் இங்கே கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஓகே. ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன இருக்கும் விச் ஹேஸ் த வித். இந்த வித்தை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் வேல்யூஸ் கொடுக்குறோம். இங்கே வந்து இன்னும் நல்லா ஞாபகம் தட் இஸ் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி ஹைட் வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னா பிக்சலில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். எதில் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் எலிமெண்ட்டில். இந்த டேட்டாங்கிறது என்ன இந்த டேட்டாவில் என்ன இருக்கும் அப்படின்னா இன்னொரு HTML ஃபைல் இருக்கும். அதான் அங்கே கொடுத்துருக்கேன் டேட்டா ஈக்குவல் டு HTML ஃபைல் நேம். எந்த HTML ஃபைலை இன்க்ளூட் பண்ணுறோமோ அந்த ஃபைல் நேம் வித் எக்ஸ்டென்ஷன் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் அந்த இடத்துல. சரியா? ஸோ ஆப்ஜெக்டோட சின்டாக்ஸ் தான். ஸோ அடுத்து என்ன இருக்கும் ஆப்ஜெக்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். சரியா? ஸோ ஆப்ஜெக்ட் width of the object, height of the object, what is the file that should be embedded in the HTML document, then close the object tag. ஓகேயா? ஒரு சின்னதாக என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் HTML இதெல்லாம் நம்ம வழக்கமாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துருக்கேன். ஆப்ஜெக்ட்டுக்கு விட்டு எவ்வளோ கொடுத்துருக்கேன் 100% அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுக்கிறது என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஹைட்டு பாருங்கள். ஹைட் வந்து 500 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள் இன்னொன்று டேட்டாஸ் ஈக்குவல் டு இமேஜ் கேப்சர் டாட் HTML. இது ஒரு தனி ஃபைல். இந்த ஃபைல் என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த HTML டாக்குமெண்ட்டுக்குள்ளே என்ன செய்கிறோம் எம்பெட் பண்ணுறோம். அதாவது என்ன செய்கிறோம் இன்க்ளூட் பண்ணுறோம். சரிங்களா? ஓகேயா? அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா பாடி டேகையும் HTML டேகையும் என்ன செஞ்சுருக்கோம் இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இமேஜ் கேப்சர் அப்படிங்கிறது நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா நம்ம இது வந்து ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்துருக்கோம். யூடியூப்பில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா
ஒரு இடத்துல வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பார்த்துருக்கோம் இல்லையா. யூடியூப்பில் ஒரு எலிமெண்ட் பார்க்கும்போது இதை வந்து பார்த்துருக்கோம். தட் இஸ் நியூ ஒண்டர். இந்த இமேஜை நான் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு தனியாக ஒரு ஃபைலில் கேப்சர் பண்ணியிருக்கேன். அந்த ஃபைலில் என்ன செஞ்சுருக்கேன், இந்த டாக்குமெண்ட்டில் சேர்த்துருக்கேன். சரிங்களா. ஸோ அதில் என்னென்ன கொடுத்துருக்கேன், இந்த மாதிரி நியூ ஒண்டர்னு கொடுத்துருக்கேன். பெஸ்ட்டு இது என்னது சிவில் ஆர்கிடெக்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படி இருக்கும். தட் வில் எக்ஸ்பிளைன் த கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு என்ன செஞ்சுருக்கேன், இந்த இடத்துல வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஏற்கனவே இப்போ நான் என்ன செஞ்சுட்டேன், இதை வந்து தனி ஃபைலாக என்ன செஞ்சுருக்கேன், ஸ்டோர் பண்ணி அந்த ஃபைலை இந்த HTML பேஜில் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சரிங்களா. ஸோ இதுதான் என்னது அப்படின்னா ஆப்ஜெக்ட் எலிமெண்ட்டுடைய வேலை. சரியா. அதுக்கடுத்து என்ன செய்வோம் அப்படின்னா எம்பெட்னு ஒரு எலிமெண்ட் இருக்கு. இதுவும் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை HTML டாக்குமெண்ட்ல எம்பெட் பண்ணுறதுக்காக என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இதையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி வந்து நம்ம ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணமோ அதே மாதிரி தான். ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன் என்ன அப்படின்னா சின்டாக்ஸில் க்ளோசிங் டேக் வராது. பாருங்க, சின்டாக்ஸில் என்ன செஞ்சுருக்கேன், எம்பெட் கொடுத்துருக்கேன். எம்பெட் கொடுத்து இதில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா சோர்ஸ் கொடுத்துருக்கோம். என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஃபைல் நேம் கொடுத்துருக்கேன். இந்த சோர்ஸுங்கிறது என்ன, ஃபைல் நேம் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். சரியா. ஸோ எல்லா வெப் ப்ரௌசருமே என்ன செய்யும் அப்படின்னா இந்த எலிமெண்ட்டுக்கு என்ன செய்யும் அப்படின்னா சப்போர்ட் பண்ணும். சரியா. க்ளோசிங் டேக் கிடையாது, அதுதான் அங்கே கடைசியாக கொடுத்துருக்கேன். இட் டஸ் நாட் ஹாவ் அ க்ளோசிங் டேக் அப்படின்னு என்ன செஞ்சுருக்கேன், கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு நான் என்ன செய்யல, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். என்ன செய்யலாம் அப்படின்னா ஆப்ஜெக்ட்டுக்கு பதில் எம்பெடட் போட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த டேட்டா ஃபைல் நேம் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அதில் இன்க்ளூட் பண்ணிப்போம். இதில் சோர்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்கோம், கொடுத்துருக்கோம். எந்த எலிமெண்ட்டில் அப்படின்னா இந்த எம்பெட் எலிமெண்ட்டில் வந்து என்ன செஞ்சுருக்கோம், நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா. ஓகே, ரைட். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா MathML அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த MathML அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம கோடிங்கில் பார்த்துட்டு வர அந்த HTML எல்லாம் பார்க்கும்போது என்ன செய்கிறோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் எழுதணும். இப்போ எனக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை நான் என்ன செய்ய போகிறேன், எழுத போகிறேன் அப்படின்னா இது வந்து பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா இன்னொரு லாங்குவேஜ் பார்க்குறோம். தட் இஸ் XML அப்படின்னு பார்க்க போகிறோம். எக்ஸ்டெண்டட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த MathML எதுக்காக யூஸ் பண்ணுறோம், MathML வந்து என்ன செய்ய போகிறோம், மேத்தமெட்டிக்கல் நொட்டேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு என்ன செய்ய போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். எதில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா XML அப்ளிகேஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த மேத்தமெட்டிக்கல் நொட்டேஷனில் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், வாட் ஆர் த கண்டென்ட் அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் கேப்சர் பண்ணுறதுக்கு இந்த MathML வந்து என்ன செய்ய போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். சரியா. ஸோ இந்த MathML எப்படி இருக்கும், என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா லீஃப் நோட்ஸ் இருக்கும். சரியா. அப்போ இந்த லீஃப் நோட்ஸ் அந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் ட்ரீயாக என்ன செய்ய போகிறோம், கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். அந்த ட்ரீயில் என்ன இருக்கும், எம்டி எலிமெண்ட்ஸ் இருக்கலாம். எந்த விதமான பாடி எலிமெண்ட் இல்லாமல் எம்டி எலிமெண்ட் இருக்கலாம், அல்லது டோக்கன் எலிமெண்ட் வந்து என்ன செய்யலாம் இருக்கலாம். அப்போது இந்த எம்டி எலிமெண்ட் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா டைரெக்டாக சிம்பிள், என்ன சிம்பிள் நம்ம மேத்தமெட்டிக்ஸில் யூஸ் பண்ணுறோமோ அந்த சிம்பிள் என்ன செஞ்சுக்கலாம், MathML டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டோக்கன் எலிமெண்ட்ஸ்னு ஒன்று சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. இந்த டோக்கன் எலிமெண்ட்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அது வந்து மேத்தமெட்டிக்கல் எலிமெண்ட்டாக இருக்கணும். தட் இஸ் ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷனாக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். அது என்ன டேட்டா கேரக்டர் டைப்பாக என்ன செஞ்சுருக்கணும் யூஸ் பண்ண போகிறோம். சரியா. அப்போது இதில் உள்ள டோக்கன் எலிமெண்ட்டுடைய ஃபார்ம் வந்து எப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். MI MN and MO. இந்த ஐங்கிறது என்ன அப்படின்னா ஐடென்டிஃபையரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு. N எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு. இந்த MOவில் எதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த Mங்கிறது என்ன அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஐடென்டிஃபையர், மேத்தமெட்டிக்கல் நம்பர், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னு கூட என்ன செஞ்சுக்கலாம், நம்மளோட ஞாபகத்துக்கு இருக்கிற மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், ஈஸியாக இதை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். சரிங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்து மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷனை என்ன செய்ய போகிறோம் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். அதோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படியே என்ன செய்ய போகிறோம் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ரீ மாதிரி இருக்கும் அப்படின்னு என்ன செஞ்சுருக்கோம் பார்த்துருக்கோம். இதுக்கு வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா பார்ப்போம். சரியா. இங்கே வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன செஞ்சுருக்கேன், ஃபஸ்ட்டு ரோ, தட் இஸ் ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்கல் ரோவில் எனக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இந்த எம் சூப்பருங்கிறது என்ன அப்படின்னா எம் சூப்பர் ஸ்கிரிப்ட், எம் தட் இஸ் மேத்தமெட்டிக்கல் சூப்பர் ஸ்கிரிப்ட். இது வந்து என்ன கொடுத்துருக்கேன், எம் ஃபென்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். சொல்கிறேன் நான் பின்னாடி சொல்கிறேன்.
ஸோ அதுக்கடுத்து என்ன செய்கிறோம், இந்த மேத்தமெட்டிக்கல் ரோவில் ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும் அப்படிங்கிறத என்ன செய்கிறேன், எம் ரோங்கிற ஒரு எலிமெண்ட் யூஸ் பண்ண போகிறேன். இந்த எம் ரோங்கிற எலிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு ஐடென்டிஃபயர் ஏங்கிற ஒரு கேரக்டர் எனக்கு வந்து என்ன செய்யணும், டிஸ்பிளே ஆகணும். ஸோ இங்கே ஆரம்பிச்சிருக்க எம்ஐயை இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். என்ன வேணும், எனக்கு ஏ மட்டும் வேணும். ஸோ எம்ஓ அப்படின்னு கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. இதில் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு ஆப்ரேட்டர் வேணும். ஸோ வாட் இஸ் த ஆப்ரேட்டர் தட் இஸ் டு பி யூஸ்ட் ஹியர் ஆஸ் ப்ளஸ். Okay, so close this element. Then mi is another identifier which has the data as b. சரியா? Okay, then I close the mrow tag. mrow tag என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்து என்ன செஞ்சுட்டேன், இந்த mfence day என்ன செஞ்சுட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? ரைட்டு. அடுத்து இந்த நம்பர் டேக் பார்த்துருக்கோம் இல்லையா, மேத்தமெட்டிக்கல் நம்பர்ஸ் பார்த்துருக்கோம். இந்த டேக்ல என்ன செய்ய போறேன், நான் ரெண்டுன்னு ஒரு நம்பர் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து என்ன செஞ்சுட்டேன், இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட்ஸ் அதாவது என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டேன், எம்ரோ க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் எம்எல்ல வந்து என்ன செய்ய போகிறோம், மார்க்அப் லாங்குவேஜில் என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த இதை ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுவேன். எனக்கு என்ன மாதிரி அவுட்புட் வரும் அப்படின்னா a plus b whole squared. இதுதான் இந்த கோடுக்கு உரிய அவுட்புட். a plus b whole squared என்ன செய்யும், எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த ஏங்கிறது கொடுத்துருக்கேன், ப்ளஸ்ங்கிறது கொடுத்துருக்கோம், பிங்கிறது கொடுத்துருக்கோம். இந்த 2 எப்படி சார் வரும், இந்த கொடுத்துருக்கேன் பாருங்க, சூப்பர் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன செய்யும், a plus b whole squared அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரியா? சரி, இந்த ஃபென்ஸுங்கிறது என்னது சார், இந்த இருக்கு பாருங்க ஃபென்ஸ். இந்த டேட்டாவை எனக்கு என்ன செய்யணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்போ எந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணலாம், எனக்கு வந்து இது என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்று பராந்தசிஸ் கொடுக்கணும், அல்லது என்ன செஞ்சுக்கலாம் கர்லி பிரேசஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதை தான் என்ன செஞ்சிருப்பேன் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பாருங்க. எம் ரெஃபரன்ஸ் எலிமெண்ட் இஸ் யூஸ் டு ப்ரொவைட் ஃபென்சஸ். ஃபென்சஸ்னா என்ன கொடுத்துருக்கேன், பராந்தசிஸ் பிராக்கெட்ஸ் கொடுத்துக்கலாம், என்ன செஞ்சுக்கலாம் பிரேசஸ் கொடுத்துக்கலாம். எதுக்கு எதை சுற்றி அப்படின்னா இந்த ஃபார்முலாவை சுற்றி என்ன செஞ்சுக்கலாம், ஒரு ஃபென்ஸ் கொடுக்கறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? சரி, இந்த மேத் எம்எல்னுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்கோடபிள், கன்வெர்ட்டிபிள், ஃப்ளெக்சிபிள் அண்ட் கிராஸ் பிளாட்ஃபார்ம். என்கோடபிள்னா என்ன அப்படின்னா எந்த ஒரு மேத்தமெட்டிக் நோட்டேஷன் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா என்கோட் பண்ணிக்கலாம் என்கோடபிள்லேருந்து. சரியா? கன்வெர்ட்டிபிள்னா என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து மேத்தமெட்டிக்கில் ஒரு ஃபார்மில் இருக்குது, அதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இன்னொரு ஃபார்முக்கு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்து ஃப்ளெக்சிபிள்னா என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். என்ன இருக்குது அப்படின்னா எந்த ஒரு எனேபிள்ஸ் ஹை டிகிரி ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டின்னு கொடுத்துருக்கேன். எதை அலோவ் பண்ணுறதுக்கு அப்படின்னா வெவ்வேறு அப்ளிகேஷனில் உள்ள இன்ஃபர்மேஷனை என்ன செஞ்சுக்கலாம், அலோவ் பண்ணிக்கலாம். இந்த கிராஸ் பிளாட்ஃபார்ம்னு ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்க, இருக்கா? இந்த கிராஸ் பிளாட்ஃபார்ம் என்ன செய்கிறோம் அப்படின்னா இங்கே டேட்டா வந்து என்கோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த என்கோட டேட்டாவை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணிக்கலாம், அல்லது என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணிக்கலாம். சரியா? இது வந்து கிராஸ் பிளாட்ஃபார்மில். சப்போஸ் நான் ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இது வந்து சாஃப்ட்வேரில் வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டெம்ப்ளேட்டை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணி டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? அப்போ இந்த மாடலில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட்னு ஒரு எலிமெண்ட் பார்த்துருக்கோம், எம்பெட்னு ஒரு எலிமெண்ட் பார்த்துருக்கோம், மேத்எம்எல்னா என்னன்னு படிச்சிருக்கோம், அதுக்கு ஒரு கோடிங் வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா எழுதியிருக்கோம், மேத்எம்எல்னுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்கோம் பார்த்துருக்கோம். சரியா? ஸோ அடுத்து வரக்கூடிய மாடலில் நம்ம என்ன செய்வோம், எதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா இன்னும் என்ன செய்வோம் மைக்ரோ டேட்டான்னு பார்ப்போம். அதை பற்றி என்ன செய்வோம் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குவோம். அதை தவிர சில சிறப்பு அம்சங்களை என்ன செய்வோம் நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.